ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் உனக்காக ஆசீர்வதிச்சு உனக்காகவே கொண்டு வந்த உன் நெற்றிக்கான விபூதியை தொட்டு விட்டாய்தானே. இந்த விபூதியை எடுத்து நீ உன் நெத்தியில் வச்சுக்கும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும். அடுத்தடுத்து நீ மகிழும்படியும் சந்தோஷப்படும்படியாகவும் உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன்றதை சூசகமாக சூட்சுமமாக உணர்த்துவதற்காகவே இப்போது இந்த விபூதியோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது போலதான் உன் வாழ்க்கையிலும் நீ கொஞ்ச காலம் கவலை கடலில் துன்பத்தில் மூழ்கி போயிட்ட. அதுக்காக வாழ்க்கை முழுவதும் இப்படியே துன்பம் நிறைஞ்சதாக இருந்துராது. எல்லை இல்லாத பிரபஞ்ச பேராற்றல் கொண்ட இந்த முருகன் உன் துன்பங்களை எல்லாம் துடைத்தெறிந்து உனக்கான இன்பங்களை நான் நிச்சயம் தருவேன். உனக்கான தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அனைத்தையும் அள்ளி கொடுத்து வாரி வழங்கி உன்னை வழிநடத்துவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாதே. என்னை சரணாகதி அடைந்தனே, இனி எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. அனைத்தையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். தீர்க்க முடியாத உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கு நீ கஷ்டப்பட்டினாலும் எனக்கு அது சாதாரண மலைத்துளி போலதான். உன் பிரச்சனைகளை தூசியாக ஊதி தள்ளி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தினாலே அனைத்து பிரச்சனையும் நான் சரி செஞ்சிருவேன் என் செல்வமே. நீ சும்மா உட்காந்து கவலைப்படுறதாலேயோ அல்லது மன வருத்தம் கொள்வதாலேயோ உன் வாழ்க்கையில் துயரங்கள் மறைஞ்சு போயிடாது. ஆனால் நீ கவலைப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் உன் உடல் சோர்ந்து மன வலிமை குறைந்து போய்விடும் என் செல்வமே. கவலைங்கிற வெறும் சாதாரண மேகங்களை வச்சு வானமாகிய இருக்கக்கூடிய நீ மறைஞ்சு போயிடக்கூடாது. கவலைங்கிற மேகத்தை தாண்டி நீ வெளியே வா. பட்டாம்பூச்சிங்கிறது ஒரு சிறு புழுவாக இருந்து அப்புறம் அது இருளுக்குள்ளே போய் அடைபட்டு அப்புறம் தான் அழகான பட்டாம்பூச்சியாக வருது. இப்பொழுது சாதாரண புழுவாக இருக்கக்கூடிய நீ இருளாகிய துன்பத்தில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் சிறகு முளைத்த வண்ணத்து பூச்சியாக நீ பறக்க தான் போகிற. கூடிய சீக்கிரம் அந்த மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நல்ல நாள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. என் செல்ல பிள்ளையானே, எதுக்காகவும் வருத்தப்படாத, பயப்படாத, கவலைப்படாத. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்க நீ இனி எப்போதும் மனசார மகிழ்ச்சியோடு வாழ போகிற. நல்ல நபர்களை உன் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் உன் மனசில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டினா உன்னை சுற்றி நல்ல உணர்வு உண்டாகும். மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த முருகன் செஞ்சு தருவேன். அடுத்தடுத்து நீ நல்லபடியாக முன்னேறும்படி நான் செய்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டுறாதே. நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டேன். உன் கூடவே இருந்து உனக்கு பாதுகாப்பையும் உயர்வையும் தருவேன் என் செல்வமே. பாலை காய்ச்சணும்னா பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது. பால் காய்ச்சும் பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் தானே பாலை காய்ச்சி அருந்த முடியும். அதே போல் உன் வாழ்க்கையில் நீ மட்டும் உண்மையாக நல்ல பிள்ளையா நல்ல நடத்தையோட நல்ல செயல்களோடு இருந்தால் போதாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நீ பழகக்கூடிய நபர்கள் சரியானவர்களா, நல்ல பழக்கம் உள்ளவர்களா, நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்களாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்களுடைய கெட்ட பழக்கம் உனக்கு வந்துவிடும் அல்லவா. அதனால் எப்போதும் கெட்ட பழக்கம் உள்ள மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்து. உன்னுடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவிடு. இறை நம்பிக்கையிலும் பக்தியிலும் சரணாகதியிலும் நல்ல சிந்தனையிலும் நல்ல பழக்கங்களிலும் நீ உன்னை ஈடுபடுத்திக்கோ. இந்த ஆறுபடை முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காக விபூதியை அனுப்பிவிட்டேன் அல்லவா. இதை தொட்ட நீ நிச்சயம் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது என் செல்வமே. யாராவது உன்னை குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்கன்னா நீ அமைதியாக உன்னை குறை சொல்பவர்களை கவனித்து நல்லா யோசிச்சு பாரு. அவங்க எதுக்காக என்ன நோக்கத்தோடு உன்னை அப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு யோசிச்சின்னா உனக்கு பல உண்மைகள் புரிய வரும். சில பேர் நிஜமாவே உன் மேலே அக்கறையோட நீ நல்லா முன்னேறணுன்ற நல்ல நோக்கத்தோட சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் உன்னை குற்றம் சாட்டி உன் மனசை காயப்படுத்தி உன்னை குற்றவாளியாக நினைக்க வச்சு உன்னை வீழ்த்துவதற்காக உன்னை குறை சொல்லுவாங்க.
முன்னேற்றத்திற்காக சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. ஆனால் வேணும்னே உன்னை குற்றம் சொல்லி குறை தட்டி மட்டம் தட்டி இழிவாக பேசுகிறவங்கன்னு நினைக்கிற நீ சொல்கிற அந்த மனிதர்கள் வார்த்தைகளை காதில் வாங்கிக்கொள்ள வேண்டாம். எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவாருன்ற நினைப்போட உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ ஆரம்பி. யாருக்கு எப்போது பதிலடி கொடுக்கணுமோ அது சரியான காலம் வரும்போது நான் கொடுப்பேனேன் செல்வமே. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை தாண்டி நீ நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல எண்ணங்களையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் குறைகளையும் உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் நினச்சி உன்னை தாழ்வாக நிறைய சவுக்கடி கொடுத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா மனசில் குற்ற உணர்வுகள் வந்துருச்சுன்னா அது உன்னை பாடாப்படுத்தும். அதனால் உனக்கு மனசில் புண்ணும் வலியும் வேதனையும் வந்துடும். அதனால் எப்போதும் உன்னை நீ தாழ்வாக தாழ்த்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன் நிலைமை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். அதனால் எந்த விதத்திலும் உனக்கு முன்னேற்றத்தில் தடை இருக்காது. உன் நிலைமையை தாண்டி உன் வாழ்க்கையை தாண்டி உனக்கான முன்னேற்றத்தை இந்த முருகன் கொடுப்பேங்கிறத நீ மனசார நம்பணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகும் எதுக்காக எப்போதும் குறைகளையே நினச்சி கவலைப்படணும்? பரிபூரணமாக என்னை சரணாகதி அடைஞ்சிட்டினா உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன்னுடைய காரியங்களை உன்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செய்ய பழகு. நீண்ட நாட்களாக ஒரு அறையை சுத்தப்படுத்தாமல் குப்பையாக சேர்ந்து போயிடுச்சுன்னா அந்த அறையை சுத்தப்படுத்தும் போது நிறைய தூசியாக கிளம்பி வருமல்லவா? அதே போல தான் உன்னுடைய பக்தியின் மூலமாக நீ என்னை நோக்கி வரும்போது உன் வாழ்வில் இருக்க குப்பை கூலம் தூசி எல்லாமே பறந்து இப்படிதான் ஆடாகி உன் மனசை அலைக்கழிக்கும். உன் வாழ்க்கையில் கர்ம வினைகளின் தாக்கம் உன்னை என்னை நோக்கி வரவிடாமல் தடுக்கும். அந்த கர்ம வினையை தாண்டி உன் கஷ்டத்தை தாண்டி கவலைகளை தாண்டி நீ என்னை நெருங்கி வந்து முருகா சரணம் முருகா சரணம் நீ என் நாமத்தை சொன்னீனா நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் நாமத்தை சொல்லுவதையும் என்னை சரணாகதி அடைவதையும் நிறுத்தி கொள்ளாதே என் செல்வமே. எந்த அளவுக்கு நீ என்னை நோக்கி வருகிறாயோ அந்த அளவுக்கு எல்லா தீமைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியத்தையும் நீண்ட நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லா நாட்களும் ஒரே நாள் போல இருக்காது. சில நாட்கள் தடுமாற்றமும் சரிவும் இருக்கும். சில நாட்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட கொண்டாட்டமும் கும்மாளமுமா இருக்கும். உனக்கு மனக்கவலை வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பிக் கொண்டே இருக்காதே. அப்படி கலக்கமோ கவலையோ குழப்பமோ வரும்போது அதை என்கிட்ட வந்து சொல்லிட்டு நீ அமைதியாக ஒரு இடத்துல உட்காரு என் செல்வமே. நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு முருகா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல கொஞ்ச நேரத்தில் உன் மனசில் அமைதி வந்து சேரும். வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இறக்கமும் நிறைஞ்சது தான். அதை எப்போதும் சமநிலையில் பார்க்க கற்றுக்கிட்டினா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் தனியாக இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு இருக்க? யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட நீ வாழ தயாராகு. உனக்கு முன்னால் நான் நடந்து போய் உன் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கும் அனைத்து விஷயங்களையும் சரி செய்கிறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். உன் தலையெழுத்தாக இருக்கக்கூடிய விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை தாண்டி உன் தலையெழுத்தை மாற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. உன் அழுகையை தொடச்சி உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகுது. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கு திருமண வாழ்க்கையும் செல்வ வளமும் சந்தோஷமும் குழந்தை பேரும் வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ஆரோக்கியமும் பெருகும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு கிடைச்ச பிறகு இனி எல்லா செயல்களும் உனக்கு நேர்த்தியாக நடந்துவிடுமேன் செல்வமே. நீ வேணும்னு கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க நான் தயாராகவே இருக்கேன். பொறுமையோட முழு நம்பிக்கையோட என்னை பரிபூரணமாக சரணாகதி அடைஞ்சிட்டினா இந்த முருகன் என் அருளால் உனக்கான வேலைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். எப்போதும் எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுத்த பிறகு யோசிச்சுக்கிட்டே இருக்காதே. ஏதாவது ஒரு குறிப்பின் மூலமாக
உன் வாழ்க்கைக்கான சரியான முடிவுகளை நான் உனக்கு எடுக்க வழிகாட்டுவேன். எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. நீ நினைச்சது சரியா தப்பான்றத உன் கண்களின் முன்பாக வேலாகவோ மயிலாகவோ அல்லது என்னுடைய உருவத்தின் மூலமாகவோ அல்லது ஏதாவது மனித ரூபத்திலேயோ வந்து உனக்கு எடுத்து சொல்றேன். நான் காட்டும் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை பாதையை நீ கெட்டியா அமைச்சுக்கோ. தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை பற்றின பயமோ பதட்டமோ சந்தேகமோ கவலையோ உனக்கு வேண்டாம். எல்லாமே ஏன் உத்தரவுப்படி நடக்கிறதால கண்டிப்பாக நீ மகிழ்ச்சி தான் அடைவாய். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அபரிமிதமான பண வரவு உண்டாக போகுது. உன் பொருளாதாரத்தை முன்னேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். இதுவரைக்கும் பண பிரச்சனையால் அவதிக்கிட்டு இருந்த உன் குடும்ப நிலையை மாற்றி கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை நான் உருவாக்கி தருவேன். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இனி ஒவ்வொன்றா உனக்கான நல்லது நடக்க தொடங்கும் என் செல்வமே. இனி எப்போதும் உன் வாழ்க்கை நல்ல பாதையிலேயே போகின்ற நம்பிக்கையோட என் விபூதியை நெத்தியில் வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். இத்தனை நாட்கள் நீ தவமிருந்து கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் நான் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுத்துட்றேன். திக்கு தெரியாத காட்டில் உன் வாழ்க்கை இருந்தாலும் உனக்கு திசை காட்டியாக நான் வந்து நிற்பேன். என் கரங்களை பிடித்து கொண்ட உன்னை சரியான திசையில் பயணிக்க செய்து உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றி தரேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா இடர்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். முயற்சி செஞ்சு தோத்தவங்க இருக்கலாம். இந்த முருகனை வணங்கி தோத்தவர்கள்னு இந்த உலக அகராதியிலேயே யாருமே இல்லை. உன் தலையெழுத்தை மாற்றி எழுதும் வல்லமை கொண்ட ஒரே சக்தியுள்ள இந்த முருகப்பெருமான் உன் நெஞ்சத்துக்கு தைரியத்தை கொடுத்து வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் கூட நானே நடத்தி முடிப்பேன். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பதை நீ மனசார உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரேன் செல்வமே. இப்பொழுது இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு புது முன்னேற்றமான திருப்பம் வரப்போகுது. என்ன திருப்பம் வந்தாலும் அதை மனசார மகிழ்வோடு ஏற்றுக்கிட்டினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு உயர்வாய். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். உனக்கான நல்ல நேரம் துவங்கிடுச்சு. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்க போகிறேன்.